நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்ல ஒரு எராட்டிக் த்ரில்லர் படமாக வெளியான ஃபால் ஃபார் மீ அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் வந்துட்டு ஒரு அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சிஸ்டரை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. போன அந்த இடத்துல இவங்களோட சிஸ்டரான வெளிரா பார்த்தீங்கன்னா மன்னு அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு லவ் பண்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய பூர்வீக சொத்து பார்த்தீங்கன்னா வித்து ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்தணும் அப்படின்னு இவங்களோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பார்ட்டியில பார்த்தீங்கன்னா பார்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா லில்லி வந்துட்டு மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா ஒரு எராக்டிக் த்ரில்லர் படம் அப்படின்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எராக்டிக் த்ரில்லரோட கலந்த அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கேரக்டரோட ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் வந்துட்டு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு தரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதமுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே முடிச்சிருப்பாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான எராட்டிக் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.